அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா, உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா, உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ஒரு விசை கூட உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா, உந்தன் நாமத்தை அறிந்ததனா. ஆமென். இயேசுவா, 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 உந்தன் நாமம் பலத்த துருக. இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருக. நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்கு சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே, ஓடி சொல்லு. இயேசுவா, 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 உந்தன் நாமம் பலத்த துருக. நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அனுப்பீர் வெகு விரைவு. ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அழைப்பீர் வெகு விரைவு. என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர். ஆமென். தலை நல்ல கையை தட்டி இயேசுவா சத்த உயர்த்தி உந்தன் நாமம் பலத்த துருக. இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த. நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள். நல்லா சொல்லுங்க. நீதிமான் நான். ஆண்டவரே, நாங்க ஓடி சுகமா இருக்க கிருபை தாங்கப்பா. வேடனின் கண்ணி பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீ. வேடனின் கண்ணி பாலாக்கும் அணுகாமலே உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வே. உமது சிறகுகளாலே என்னை மூடி. சொல்லுங்க. வேடனின் கண்ணி, வேடனின் கண்ணி பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீ. வேடனின் கண்ணி. காலையில உங்க குடும்பத்தை ஒப்பு வச்சு உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வே. உமது சிறகுகளாலே என்னை மூடி. நல்ல கை உயர்த்தி இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம். இயேசுவே, இயேசுவா, ஓரவனே பலத்த துருக. நீதிமான் நான் ஓடுவே, ஓடி
அதற்கு சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே. ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த. அவர் நாமத்தை சொல்ல சொல்ல ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு சுகம் உண்டாகும். என் தேவன் பெரியவர். சொல்லுங்க, இயேசுவா 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 உந்தன் நாம பலத்த தொழுக. நீதிமானா ஓடுவே, ஓடி அதற்கு சுகம் காணுவே. நீதிமானா ஓடுவே. ஆமே, ஓடி நீதிமானா நீதிமானா ஓடுவே, ஓடி அதற்கு சுகம் காணுவே. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. எங்கள் ஓ ஆவியானவரே இயேசுவே, அல்லேலூயா. ஆராதனை உமக்கு. எங்கள் தேவன் பெரியவர், அவர் துதிக்கு பாத்திரர், அவர் மகிமைக்கு பாத்திரர். அவர் நாமம் மகிமை உள்ள நாமம் உமக்கே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம். அப்படியே நீங்க ஆடாதீங்க. இயேசு இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. ஒரு விசை கூட இயேசு நாமம் இயேசு நாமம். அப்படியே இந்த ஆராதனை ஆண்டவரே, இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகம். கரம் உயர்த்தி சொல்லுங்க, இயேசு நாமம் இயேசு. ஆவியானவரே, உங்க நாம உயர்த்த உயர்த்த ஒரு அற்புதம் நடக்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். கர்த்தருடைய கரம் பலமாய் பலமாய். இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்க. ரெண்டு கரம் உயர்த்தி, ரெண்டு கரம் கடைசியா, இயேசு நாமம் இயேசு. இதை நீங்க சொல்லும் போது ஒரு அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். ஓ என் தேவன் பெரியவர், அற்புதங்களை செய்யுங்கப்பா. இதுவரை எங்களை உயர்த்தின நாமம், இதுவரை எங்களை மேன்மைப்படுத்தின நாமம், உம்முடைய நாமத்திற்கே மகிமையை செலுத்துகிறோம். நீ ஒருவரே உயர்ந்திருப்பீராக. நல்ல கைகளை தட்டி அவர் நாமத்தை உயர்த்தி உயர்த்தி, என் தேவனே அவர் நாமம் பெரியவர், அவர் நாமம் உயர்ந்தவர். நாமம் உயர்ந்திருப்பதால் எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மோடு பேச போகிற செய்தியினுடைய வார்த்தைக்கான ஆதார வசனம் சங்கீதம் 19:12 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 19வது சங்கீதம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, என்னை சுத்திகரியும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இந்த வசனம் நமக்கு மிகவும் பரிச்சயமான, நல்ல தெரிந்த, பழக்கப்பட்ட ஒரு வசனம். ஏதாகிலும் ஒரு காரியமானால் இந்த வசனத்தை சொல்லி நாம் தப்பித்துக் கொள்வதற்கு கூட பயன்படுத்த உண்டு. தன் பிழையை உணர்கிறவன் யார்? இந்த வசனம் தெரியாதவர்கள் ஒருவரும் இங்கே இருக்க முடியாது. ஆனால்
பொதுவாக நீங்கள் கவனித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற ஒரு காரியம் நம்முடைய தவறுகளை அல்லது நம்முடைய ஒரு தப்பிதங்களை, பிழைகளை ஒருவர் நமக்கு சுட்டி காட்டுவாரானால் அதை நாம் விரும்புவது இல்லை, அதை நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தவறுன்னு தெரியும். இன்னொரு விஷயம் கவனித்து பார்த்தீங்கன்னா, நாம் செய்கிறது, நம்ம செய்த அந்த பிழை அது தவறு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அது தவறுன்னு நமக்கு தெரிந்தாலும் அந்த தவறை உணர்த்தப்படும் போது, அந்த தவறை சுட்டி காட்டும் போது, அல்லது அந்த தவறை ஒருவர் நமக்கு விளக்கி சொல்லும்போது, நம்மிடத்தில், வெளியிடத்தில் அல்ல, நம்மிடத்தில் அந்த தவறை சொல்லி காட்டும்போது பொதுவாகவே நீங்கள் கவனித்து பார்ப்பீங்கன்னா நாம் யாரும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்களேன். காலதாமதமாக வருவது, இது நமக்கு நல்லா தெரியும். சபைக்கு காலதாமதமாய் வருவது என்பது ஒரு தவறு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த தவறை நம்ம ஒருவருக்கு சொல்லி வெளிப்படுத்தினாலும் இதை முழு மனதோடு நம்ம என்ன செய்வதில்லைன்னா ஏற்றுக்கொள்வது இல்லை. காரணம், அவர்களுடைய நிலைப்பாட்டிற்கு ஒரு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. இப்போ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா காலதாமதமாக ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய அந்த நிலைப்பாடுக்கு ஒரு காரணத்தை அவங்க சொல்லுவாங்க. இதுதான் காரணம். சரி, சர்ச்சில் வந்திருக்கோம், செல்ஃபோனை நம்ம வைத்துக்கிட்டு பிள்ளைகள்கிட்ட கொடுத்து விளையாட சொல்கிறதோ, அல்லது செல்ஃபோனை வைத்து வேதத்தை வாசிப்பதோ, அல்லது வேதாகமத்தை கொண்டு வராமல் இருப்பதோ, அல்லது சபையில் வைத்து நாம் தூங்குவதோ, அல்லது சபையில் வைத்து நாம் அலட்சிய போக்காய் தேவ பிரசன்னத்தை அலட்சிய போக்காய் தள்ளிவிடுவதோ, இவைகள் எல்லாம் நமக்கு தவறுன்னு தெரியும். தெரியாமல் இருக்காது. ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங், டீச்சர்ஸ் மீட்டிங்னா அங்கே போய் உட்காந்து எந்த பேரண்ட்ஸும் செல்ஃபோன் ஒர்க் பண்ணுறதில்ல. ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் அப்படின்னா அங்கே யாரும் செல்ஃபோனை எடுத்துகிட்டு போகிறது இல்லை. அதை சுவிட்ச் ஆஃபோ சைலண்ட்டோ நம்ம போட்டுட்டு தான் போய் உட்கார்ந்துருக்கிறோம். நமக்கு அது தெரியுது. அதே போல் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு சபை, தேவன் உலாவுகிற ஒரு தோட்டம், தேவன் உலாவுகிற ஒரு இடம், தேவன் என்னை கவனிக்கிறார், தேவன் என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய இடம் அப்படின்னு நமக்கு தெரிந்தும் நாம் அறிந்தும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த தவறுகளை ஒருத்தர் சொல்லும் போதோ அல்லது நம்மிடத்தில் ஒருவர் வெளிப்படுத்தி காட்டும் போதோ பெரும்பாலும் அதற்கு அவர்களுக்குரிய ஒரு நிலைப்பாட்டிற்கான காரணங்களை சொல்லுகிறோமே தவிர அதை யாரும் நம்ம என்ன செய்கிறோம் முழு மனதோடு ஏற்றுக்கொள்வது இல்லை. அதுதான் உண்மை. பார்த்து கவனித்து பார்த்தீங்கன்னா தேவன், நல்லா கவனிங்க, தேவன் நமக்கு வைத்திருக்கிற கட்டுப்பாடுகளை, நியமங்களை ஒரு நாளும் நம்ம உடைக்க முடியாது. அவரும் உடைக்க மாட்டார், நாமளும் உடைக்க முடியாது. அது ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு பாதுகாப்பு. இப்படி தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றத தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை மீறி நம்ம செய்ய விரும்புவோம். இதை மீறி செய்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பெரிய விபத்தும் ஒரு பெரிய நஷ்டமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். பொதுவாக இதை நம்ம யோசிக்கிறதே இல்லை. பாருங்கள், எந்த காரியத்தை செய்தாலும், எந்த கிரியைகளை நம்ம செய்தாலும் தேவனுடைய கட்டுப்பாட்டை, தேவன் வைத்த விதிகளை, தேவன் வைத்த ஒழுங்குகளை, ஏன் பரிசுத்தவான்கள் நமக்கு வைத்த நியமங்களை நம்ம தாண்டி போகிறதுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இந்த செய்தியை நல்லா கவனிக்க கிருபை தருவாரா? நமக்கு சுதந்திரம் உண்டு. இப்போ ஆதாம் ஏவாள்கிட்ட ஆண்டவர் போய் சொல்கிறார், எப்பா நீ தோட்டத்தில் எல்லா மரமும் இருக்குது, ஆனால் இந்த மரத்தை மட்டும் நீங்கள் சாப்பிடாதீங்க. அதுதான் அவர் சொன்னாரே தவிர அவர் அந்த சாப்பிட்றதுக்கான சுதந்திரம் அவங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கி நம்மளும் அப்படி தான். சர்ச்சுக்கு வேதம் இல்லாமல் வருவதற்கு சுதந்திரம் இருக்குது, வரலாம், அது அவங்களுடைய சுதந்திரம். சர்ச்சில் வந்து தூங்குறது அது அவங்களுடைய சுதந்திரம். சர்ச்சில் உட்காந்து செல்ஃபோன் உண்டு, அது அவங்களுடைய சுதந்திரம். சுதந்திரம் யார் என்னை கேட்பா, யார் என்ன சொல்லுவா, யார் என்ன இடத்துல சொல்ல முடியும்? ஏன்னா அப்படி சொல்லும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிலைப்பாட்டு காரணங்கள் நம்ம வச்சுருக்கிறோம். அதுதான் முக்கியம். அந்த காரணங்களை நம்ம ரெடியாக வச்சுருப்போம். ஏன் பிரதர் காலதாமதமாக வரீங்களே, சபையில் வந்து வேதத்தை அப்படியே மூடி வச்சுட்டே உட்காந்துருக்கீங்களே, வேதத்தை எடுத்து நம்ம வாசிக்கிறதுலையே நிறைய பேர் வேதத்தை கொண்டு வருகிற பழக்கம் குறைஞ்சி போச்சு, இதெல்லாம் அப்படின்னு சொன்னால் தவறு என்பது தெரியும். அதற்கு சுதந்திரமும் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா எவ்வளவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு பின்பு ஒரு விளைவை நாம் சந்திக்க வேண்டும் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. இதை சொன்னால் வருத்தம் வருது, இந்த பிள்ளைகளை சொல்லும்போது இதை சொல்லக்கூடாது அப்படின்ற காரணங்கள் வருது. ஆனால் நியமம் என்ன? நல்ல கவனிங்க,
நான் எந்த சூழ்நிலையிலும் தேவன் வைத்த கோட்பாடுகளை நம்மளால மாற்ற முடியாது. அவரே மாற்றிக்கல, என்னாலையும் மாற்ற முடியாது. ஆனால் அந்த பிழைகளை, அந்த தவறுகளை நம்ம சுட்டி காட்டும் போது, இப்போ வீட்டில் உட்காந்துருக்குறோம், என் வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நடு வீட்டில் உட்காந்து ஸ்டவ்வை யாரும் வச்சு பற்ற வச்சு யாரும் காஃபி போட்டோ சமைச்சோ பண்ணுறதில்ல. ஹாலில் உட்காந்துக்கிட்டு ஸ்டவ்வை வச்சு அங்கே சப்பாத்தி போடுறது இல்லை. யாரும் அந்த பாத்திரத்தெல்லாம் ஹாலில் கொண்டு போட்டு விளக்குறது இல்லை. அந்தந்த இடத்துல அந்தந்த இது இருந்தால் அந்த வீட்டுக்கு அழகு. அப்போ நாம் இருக்க வேண்டிய இடத்துல அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் அது ரொம்ப அழகு. கரங்களை உயர்த்தி ஆமோதிக்கிறவங்க அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ பிழைகளை நம்ம சொல்லும்போது அது நம்ம அதுக்கான விளைவுகள் இருக்குது அப்படின்றத நம்ம லைஃப்பில் நல்லா புரிந்து கொள்ளணும். வாசிங்க கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ, அங்க பாருங்க, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப ஒரு விளைவு உண்டு, நல்லா கவனிச்சு கொள்ளுங்களேன். இந்த விளைவை நாம் அனுபவித்து தான் ஆகணும். அங்க வாசித்தோம், எதை விதைக்கிறானோ அதை தான் என்ன செய்யணும், அறுக்கணும். அதனால தான் யோபு சொல்லுவார், 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்க. யோபு 6வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வாசிக்கலாம். எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமா இருப்பேன். அங்க பாருங்க, யோபு சொல்றாரு பாருங்க, நான் எதுல தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. யோபு சொல்றாரு பாருங்களேன், நான் எதுல தவறினேன் எனக்கு உபதேசம் பண்ணுங்க, நான் மௌனமா இருப்பேன். ஏன்னா என் பிழைய நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தன் பிழையை உணர்கிறவன் யார்? என் பிழையை நான் உணரணும்னா நீங்க யாராவது ஒருவர் எனக்கு உபதேசம் பண்ணுங்க. எனக்கு என் தவறை, எனக்கு நான் எதுல தவறினேனோ, நான் எதுல தவறி போனேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. ஏன் அப்படின்னா அடுத்த வசனம் வாசிக்கலாம் பிரதர். 25வது வசனம், செம்மையான வார்த்தைகளில் வல்லமை உண்டு, உங்கள் கடிந்து கொள்வதனால் காரியம் என்ன? அடுத்த வசனம், நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நீங்க தொடர்ந்து வாசிப்பாங்க, அது ரொம்ப அற்புதமா இருக்கும். யோபு சொல்றாரு, நான் எதுல தவறுனேன்? செம்மையான வார்த்தைகள்ல எனக்கு என்ன இருக்குன்னா நம்பிக்கை இருக்கு. நல்ல வார்த்தைகள் எனக்கு சொல்லும் போது, எனக்கு உபதேசிக்கும் போது, என்னை கற்றுக் கொடுக்கும் போது, என் பிழைகளை ஒருவர் சரிப்படுத்தி ஆவியானவர் சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளணும். நான் தவறுகிறேனோ, எதில் நான் தவறினேன், எதில் நான் தப்பு பண்ணினேன், நான் அதை கண்டுபிடிக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்லா கவனிங்க, நாம செய்கிற தவறு பின் விளைவுகள் நம்மை மட்டும் பாதிக்காது, நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதிக்கிறது. நம்மளை மட்டும் பாதிக்கலை, நம்ம லைஃபுக்கு மட்டும் பார்க்குறோம். ஆனால் நம்மளை மட்டும் பாதிக்கலை, நமக்கு பின் வருகிற சந்ததிகள் முழுவதும், நம்முடைய பிள்ளைகள் முழுவதும் பாதிப்புக்குள்ளே கடந்து வராங்க. யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி சில பேர் நினைக்கிறாங்கன்னா, நான் ஃப்ரீயாக இருக்கேன், தவறு செய்தாலும் எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, பின்னாடி ஏதோ ஒரு விதத்தில், நாம் அறியாத விதத்தில் ஒரு பாதிப்பு, ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகவே கூடாது. இந்த செய்தியை நான் தியானித்த போது எனக்குள்ளே முதல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தது. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அர்ப்பணித்து, ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை நிதானித்து பார்த்து, ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒப்புரவாகி, ஆண்டவர் சமூகத்தில் நான் மன்னிப்பு கேட்டு நான் விடுதலையாகி, அது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுனால தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். தன் பிழையை உணர்கிறவன் யார்? இன்றைக்கி பேசுகிற தலைப்பு என்ன தெரியுமா? மனசாட்சியை பலவீனப்படுத்தாதீர்கள். மனசாட்சியை பலவீனப்படுத்தாதீர்கள். சங்கீதம் 19:12 வாசித்தோம், தன் பிழையை உணர்கிறவன் யார்? நல்லா கவனிங்க. நம்ம பிழையை இன்னொருத்தர் சொல்வது நம்ம விரும்பலை. என் தவற நான் குடும்பத்தில் கசப்போடு இருக்கிற மன்னி அப்படின்னா, அந்த மன்னிக்கிறத பற்றி நீ பேசுறதை நான் விரும்பலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நமக்குள்ளேயே நம்முடைய தவறுகளை உணர்ந்து கொள்வதற்கு, நமக்குள்ளேயே நாம் செய்கிற பிழைகளை அறிந்து கொள்வதற்கு தேவன் தந்த பொக்கிஷங்களில் ஒன்று
மனசாட்சி. இதுக்காக கர்த்தரை நம்ம துதிக்கணும். கரங்களை உயர்த்தி எனக்கு இந்த கிருபையை கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லுங்க பார்ப்போம். நல்லா கவனிங்க. தவறான கிரியைகள், தவறான செயல்கள், மறைமுகமான அந்தரங்க கிரியைகள், தவறான குணங்கள், சுவாப பழக்க வழக்கங்கள், இவைகளெல்லாம் வெளியில் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இது எந்த இடத்த பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் மனசாட்சியை பாதிக்கும். இந்த மனசாட்சியை நம்ம பலவீனப்படுத்திடுவோம். வாசிங்களேன், 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்களா? சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுக்கிறதுக்கு முன்பதாக, விசுவாசத்தை விட்டு விலகி போவதற்கு முன்பதாக எது பாதிக்கப்படுதுன்னா மனசாட்சி. மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர். இந்த மனசாட்சினா என்ன? இதை விளக்கிட்டு இது பலவீனப்படுத்த முடியுமா அப்படின்னா பலவீனப்படுத்த முடியும். யார் பலவீனப்படுத்த முடியும்? நான் தான். பலப்படுத்த முடியுமா? யார் பலப்படுத்த முடியும்? நாம் தான். மனசாட்சியை பலவீனப்படுத்துவதும் நாம் தான், அதை பலப்படுத்துவதற்கும் நம்ம கர்த்தர் கிருபையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த மனசாட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன். நீங்கள் சயின்டிஃபிக்கலாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்னிச்சை செயல். அதாவது நம்ம உடம்புல இப்போ அன்னிச்சையாக சில காரியங்கள், உதாரணத்துக்கு ஒரு கொசு கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொசு கடிக்கும்போது இந்த உடனே இந்த நரம்பு மண்டலம் என்ன செய்யணும்? மூளைக்கு தகவல் அனுப்பும். என்ன அனுப்பும்னா, கொசு கடிக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்மக்கிட்ட அனுமதி கேட்காமலே, நம்மக்கிட்ட பர்மிஷன் கேட்காமலே நம்ம கை என்ன செய்யுது? அந்த கொசுவை போய் தட்டி விடுதல், அடிக்குது. இதே கொசு கடிக்கும்போது நல்லா யோசிச்சு பாருங்களேன். மூளை சொல்லுது, கொசு உட்கார்ந்துருக்கு, நான் அடிக்கலாமா வேணாமா அப்படின்னு நம்மக்கிட்ட பர்மிஷன் கேட்குது. நம்ம யோசித்து ஓகே கொசு ரொம்ப மோசமானது, அது கடித்தா நமக்கு வியாதி வரும், அதனால் நான் சொல்கிறேன் அடி அப்படின்னு சொல்கிறேன். உடனே மூளை கேட்குது எந்த கையில் அடிக்க. உடனே நம்ம சொல்கிறோம் வலது கையை எடுத்து எந்த பகுதியில் இருக்குதோ அந்த பகுதியில் அடின்னு சொன்னால் கொசு கடித்து முடித்து 1 லிட்டர் குடிச்சிட்டு போயிருக்கும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அப்படி இல்லை. பாடியில் ரிஃப்ளெக்ஷன், நமக்குள்ளே தேவன் வைத்த ஒரு கிருபை பாருங்களேன். ஒரு பூச்சி இல்லை ஒரு பந்து வேகமாக வருதுன்னா டக்குன்னு கண்ணை மூடி கையை உயர்த்துறோம். இந்த வேகம் எவ்வளோ தெரியுமா? அறிவியல் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க, 240 மைல் ஸ்பீடில் ஒர்க் ஆகுதான். ஒரு சின்ன ஒரு கொசு கடித்த உடனே டக்கு நம்மளை அறியாமல் கை இப்படி தட்டி விடுறோம்ல, இந்த ஸ்பீடு உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஸ்பீடாக ஓடுதுன்னா 240, அதாவது 240 மைல் அளவுக்கு ஸ்பீடாக இருக்குதான். ஒரு தாய் கருவில உருவானபோது 7.5 மாதத்திலேயே இந்த ரிஃப்ளெக்ஷன், அதாவது அன்னிச்சை செயல் கொண்டுக்கிற அந்த உணர்வை கர்த்தர் நமக்குள்ளே வச்சிடறாராம். அதனால தான் 7.5 மாதத்துக்கு அப்புறம் குழந்தை திரும்புறது தெரியுது, உதைக்கிறது தெரியுது, மூமெண்ட் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, எப்படி சரீரத்தில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் நம்மளை கேட்காமலேயே சரீரம் ஒரு பாதிக்கப்படும் போது, சரீரத்தில் ஒரு கஷ்டம் வரும்போது உடனே ரிஃப்ளெக்ஷன், உடனே அது எப்படி அன்னிச்ச டக்குன்னு செயல்படுதோ, அட் த சேம் அதே போல் நம்முடைய இருதயத்தில் தோன்றுகிற எண்ணங்கள், நம்முடைய இருதயத்தில் தோன்றுகிற காரியங்களை சரி தவறு அப்படின்றத கேட்காமலே நமக்கு சொல்லி கொடுப்பது தான் மனசாட்சி. இப்போ உங்களுக்கு புரியுதா? இதை புரிஞ்சாதான் உங்களுக்கு செய்தி புரியும். நம்ம மனசாட்சி எதுனா, எப்படி அந்த சூடான பாத்திரத்தில் கையை வச்சோன்னே சுடுதுன்னு கையை டக்குன்னு எடுக்கிறோமோ, ஆஸ் இட் இஸ் அதே போல் ஒரு இடத்துல பார்க்கும்போது நம்ம மனசாட்சி உண்மையிலேயே லைவில், நான் பின்னாடி சொல்கிறேனே ஒரிஜினலாக லைவாக இருந்தால் உடனே சொல்லும், நீ பேசுனது தப்பு, நீ இங்கே இருந்தது தப்பு, நீ இப்படி நடந்தது தப்பு, நீ இப்படி சொல்லியிருக்க கூடாது, நீ இவங்களோட நட்பாக இருக்கக்கூடாது, நீ இந்த இடத்துல வந்திருக்க கூடாது, நீ இந்த இடத்துல இருந்து எழும்பி முதல்ல போயிருக்கணும், இப்படி சொல்லியிருக்க கூடாது என்பதை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே அறியாமலே நமக்குள் எழும்பி பேசுகிறதுக்கு பேர் தான் மனசாட்சி. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இதை கர்த்தர் நமக்குள்ளே இன்பில்டாக வச்சிருக்கிறாரு.
ஆனால் இதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அதை அப்படியே பலவீனப்படுத்துகிறோம். 1 சாமுவேல் வாசிங்க, ஒரு சம்பவத்தை நான் காட்டி கொடுக்குறேன். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோட சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். கூட இருக்கிறவங்க சொல்றாங்க என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் அவருடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் மனது அடித்துக் அங்க பாருங்க, அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. தாவீதே, 25 ஆண்டுகளா உன்னை தொடர்ந்து வந்த ஒரு எதிரி, 25 ஆண்டுகளா உன்னை கஷ்டப்படுத்தின ஒரு மனுஷன், 25 ஆண்டுகளா எர்மோன் மலையும் அந்த மலையும் இந்த மலையும் உன்னை சுத்தி சுத்தி ஓட விட்ட ஒரு மனிதனை நீ நெடுநாட்களாக ஜெபித்ததுனால கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு உன் கையில ஒப்பு கொடுத்தார். நீ விட்டுடாத, அவன் தலையை வெட்டிடு. அவன் தலை இருக்கக்கூடாது. கோலியாத்து தலையை வெட்ட முடியுமானா இந்த தலை என்ன, கோலியாத்தை ஒப்பு கொடுத்தது போல இந்த சவுலையும் உன் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. நீ வெட்ட முடியல, எனக்கு பர்மிஷன் கொடு, நான் வெட்டிடுறேன் அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. தாவீது சொல்ற, ரைட்டுப்பா, எல்லாம் ஓகே இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு எதை எடுத்துட்டு வர்றாருன்னா, தலையை எடுக்க போனவர் தொங்கலை எடுத்துட்டு வர்றாரு. தொங்கலை எடுத்துட்டு வந்த உடனே கேட்குறாங்க, என்ன தலையை காணா? தொங்கலை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். எல்லாரும் கேட்குறாங்க, என்ன தாவீது இப்படி பண்ணிட்டேன்? ஆனால் வேதம் சொல்லுது, இந்த தொங்கல் நிமித்தம் மனதை அடித்து கொண்டது. நான் கற்பனையாக சொல்லணுன்னா கண்டிப்பாக தாவீது தூங்கியிருக்க வாய்ப்பே இல்லை. நைட்டு பூரா நடந்துக்கிட்டே இருந்திருப்பார். தூக்கம் இருந்திருக்காது, பசி இருந்திருக்காது, ஒன்று இருந்திருக்காது. யாராவது தாவீதுகிட்ட போய், தாவீது என்னப்பா ஏன் நடந்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னா, யாராவது தலையை வெட்டிட்டியானா, தலையெல்லாம் வெட்டலை, தொங்கலை அறுத்துட்டேன்ப்பா. தொங்கலை அறுத்ததுக்கா இவ்வளோ கஷ்டம்? இல்லை, என்னால் தூங்க முடியல, என்னால் அதை நினச்சி பார்க்க முடியல, நான் ஏன் இதை செஞ்சேன்னு வலிக்குது, என்னால் சாப்பிட முடியல, என்னால் உட்கார்ந்துருக்க முடியல. காடுகளில் இருந்தபோது காத்து கொண்ட மனசாட்சி, உறவுகளோடு இருந்தபோது காத்து கொண்ட மனசாட்சி, எல்லாருமே தள்ளிவிட்ட போதும் காத்து கொண்ட மனசாட்சி, இப்படியெல்லாம் தாவீது சொல்லி சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி நைட்டு பூரா அலைஞ்சிருக்கணும். இப்படிப்பட்ட தாவீது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீங்கன்னா, அங்கே வேதத்தில் வாசித்து பார்த்தா உரியாவை கொன்றான். உரியாவை கொன்ற போது தாவீது மனது அடித்து கொள்ளவில்லை. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு தொங்கலை அறுத்ததுக்கு தாவீதுக்குடைய மனசு அடிச்சுக்குது. ஆனால் உரியாவையை கொன்னும்போது அந்த மனசு அடிக்கலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ ஒரு இடத்துல பலவீனப்பட்டுடுச்சுன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன் பாருங்களேன், சபைக்கு ஆரம்பத்தில் வரும்போது இருந்த அந்த தேவ பயம், சபை ஆராதனையில் வரும்போது அந்த தேவன் மேலே இருந்த அந்த தாக்கம், அந்த தாகம், அந்த பிரியம், அந்த நேசம் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்குதா? யோசித்து பாருங்க. அன்னைக்கு சபைக்கு லேட்டாக வரும்போது அங்கேருந்து ஓடி வந்தோம், ஐயோ லேட் ஆயிடுச்சு, ஐயோ லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வரணும். சிலர்லாம் சபைக்கு முன்னாடியே, ஆராதனைக்கு முன்னாடியே உட்கார்ந்து தேவன் சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ண நாட்கள் எல்லாம் உண்டானது. அப்பலா இருந்த ஒரு மனசாட்சி, அப்பலா இருந்த ஒரு தேவ பயம், அப்பலா இருந்த தேவன் மேலே இருந்த பிரியம், அப்பலா இருந்த தேவன் மேலே இருந்த அன்பு, இன்னைக்கு அந்த அன்பு எங்க, பிரியம் எங்க, தாகம் எங்க, விருப்பம் எங்க, தேவனை குறித்த பயம் எங்க? ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தில் எனக்கு சத்தம் கேட்கல, ஆவியான சத்தம். அவர் பிரசன்னத்துக்குள்ளே நான் வர முடியலை, அந்த மகிமைக்குள்ளே நான் பார்க்க முடியலை, ஏதோ ஏதோ அப்படின்னா என்ன காரணம்னா, நமக்குள்ள இருக்கிற இந்த மனசாட்சியை நம்ம பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அன்னைக்கு நமக்குள்ளே இருந்த அந்த மனசாட்சியை அடித்து கொண்டது. ஐயோ தப்பு பண்ணுறோம், ஐயோ இப்படி நம்ம பண்ணக்கூடாது, ஐயோ இப்படி செல்ஃபோனில் உட்காந்து பார்க்கக்கூடாது. அப்போ சபைக்குள்ளே இருக்கும்போது ஒரு தேவ பயம், அப்போ சபைக்குள்ளே இருக்கும்போது ஒரு தேவனுக்கு மேலே அட்டென்ஷன், தேவன் மேலே இருக்கிற கவனம், தேவன் மேலே இருக்கிற ஈர்ப்பு, அது இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நாட்களில் அப்படியே யோசித்து பாருங்க. காரணம் தெரியுமா? நமக்கு வந்த வசதிகள், நமக்கு இந்த சுகபோக வாழ்க்கைகள், நம்ம வாழ்க்கையில் இருந்த மற்றவைகள் எல்லாம் சேர்ந்து 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 மனசாட்சியை நாமளே பலவீனப்படுத்திட்டோம். சங்கீதம் 42:4 வாசிச்சு பாருங்களேன். சங்கீதம் 42ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இங்கு தாவீது இன்னொரு காரியத்தை சொல்லுவார். வாசிச்சு பாருங்க. நான் ஆலயத்துக்கு நான் வரும்போது உன்னை நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதிமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேன். அது பாருங்க எப்படி சொல்ல, முன்னே அங்க பாருங்க, முன்னே நான்
முன்னே நான் வரும்போது ஆலயத்துக்குள்ள எப்படி வருவேன்னா களிப்பு, ஆலயத்துக்குள்ள எப்படி வரும்னா துதியின் சத்தம், அதெல்லாம் நான் போய் வருவேனே. ஆனால் இப்போ இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ள எனக்குள்ள என்ன செய்யுது? உருகுது. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. முன்னாடி எனக்குள்ள தேவ பயம், முன்னாடி எனக்குள்ள தேவ கிருபை, முன்னாடி இந்த தேவ மேல இருந்த அன்பு, முன்னாடி சபை மேல இருக்கிற அந்த பிரியம், இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. சபைக்கு வரலனா கூட ஐயோ சபைக்கு இந்த வாரம் போகலையே, நம்ம மனது அடித்து கொண்டது. ஐயோ உபவாசம் போக முடியலையே, அடித்து கொண்டது. இரவு ஜெபத்தில் நிக்கலையே, அடித்து கொண்டது. ஆனா இன்னைக்கு நாட்கள் போக 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 நல்ல சுகவாசிகளா, நல்ல வாழ்க்கையில தேவன் உயர்த்ததை பார்த்து உலகத்தோடு நின்று ஆசைகளை பார்த்து மற்றவைகள் மேல கவனம் வைத்ததுனால அந்த மனசாட்சியை நம்ம அடக்கி அடக்கி பலவீனப்படுத்திட்டோம். நல்லா கவனிங்க, இந்த மனசாட்சி ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா பவுல் ரொம்ப அழகா சொல்வார். வாசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுக்கப்பட்டது கற்பனை. அங்க வாசிக்கலாம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது பிரமாணம் இல்லாத அவர்கள், அங்க பாருங்க, நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்துக்கு எப்படி கொடுக்கப்படுதுன்னா கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக, இப்படி கட்டளை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா புறஜாதிகளுக்கு எந்த நியாயப்பிரமாணமும் எந்த கட்டளையும் இல்லை. அப்ப எது நியாயம் தீர்க்கும், எது கடைசியில நியாயம் தீர்க்கப்படுவாங்க அப்படின்னா அடுத்த வசனம் பாருங்க. 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும். நல்லா கவனிங்க, குற்றமுண்டு குற்றமில்லை, இது தப்பு இது தவறில்லை என்கிற சிந்தனை ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். அடுத்த வசனம் போடுங்க. தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். நல்லா கவனிங்க, விளங்கும். நமக்கு மட்டும்தான் மனசாட்சி எல்லாம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, மனசாட்சி அவங்கள நியாயம் தீர்க்குதுல்ல. எனக்கு கர்த்தர் அறியல, ஆனா நான் சரியா வாழ்றேன்னு ஒரு மனுஷன் வாழ்ந்தான்னு வச்சுங்க, நான் நீதி கேடு செய்யாம, நான் உண்மையா பயத்தோட, தெய்வ பயம் தெய்வ பக்தி ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானதான் தெய்வ பக்தியில் ஜனங்களை கத்த தெரிந்து கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருப்பார்னா யாருக்கு தெரியும்? நியாய தீர்ப்பன்றைக்கு அதில் நியாயம் விளங்கும், அதில் வெளிப்படும். இன்னைக்கு நம்ம சொல்லலாம், நான் ரசிக்கப்பட்டிருக்கேன், நான் அபிஷேகம் நிரம்புறேன், அதனால் அப்படி சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் ஓகே, ஆனால் மனசாட்சி இல்லையே. மனசாட்சியை பலவீனப்படுத்தியில் வச்சுருக்கிறோம். அதான் வாசித்தோம் 1 தீமோத்தேயு 4:1, சூடுண்ட பொய்யர். மனசாட்சியில் எப்படிப்பட்ட பொய்யரா? சூடுண்ட பொய்யர். இது ஏன் தெரியுமா பவுல் எழுதினாரு? பவுல் அந்த வரலாற்றை நீங்கள் பின்னணியத்தை பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடுகளை மேய்ப்பாங்களாம். அப்போ ஆடுகளை மேய்க்கும்போது அவங்க ஆடுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஒரு அடையாளம் செய்வாங்க. எப்படின்னா ஒரு இரும்பை எடுத்து நல்லா வச்சு ஒரு அடையாளம், அவங்களுக்கு என்ன அடையாளம், ஒரு ரைட்டு இன்ட்டு ஏதோ சதுரம் வட்டம் செவ்வகம் ஏதோ ஒரு வடிவத்தை வச்சுட்டு அந்த வடிவத்தை நல்ல இரும்பு நல்லா காய்ச்சி நல்ல நெருப்பில் போட்டுட்டு அந்த ஆடு ஒரு குறிப்பிட்ட வயசு தானே இழுத்து வச்சு அந்த எந்த பகுதி இருக்கோ அந்த தொடையிலையோ ஏதோ ஒரு பகுதியில் அந்த பழுக்க காய்ச்சின இரும்பை எடுத்து அந்த ஆடுக்குள்ளே வைப்பாங்களாம். அப்போ வைக்கும்போது அந்த ஆடு வழியில் கத்துமா, அது கத்துனாலும் அது மேலே வச்சு அமுக்குவாங்களாம். அப்போ அந்த முடியெல்லாம் பொசுங்கி அந்த ஸ்கின்னையே டெட் ஸ்கின்னாக மாற்றிடுமா. கொஞ்ச நாள் வலி இருக்கும், கொஞ்ச நாள் அப்படி பயந்துக்கிட்டே இருக்கும், கிட்ட கூட விடாது. ஆனால் கொஞ்ச நாள் இந்த புண்ணெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த ஆடில் போய் அதை தடவி பார்த்தா உணர்வே இருக்காதான். நம்ம அப்படி தான் இதான் அதை பார்த்துட்டு தான் பவுல் எழுதுறாரு, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர். அப்படின்னா திரும்ப 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 பலமுறை தேவன் எச்சரித்தும், பலமுறை தேவன் ஒழுங்குபடுத்த முயற்சி செய்தும், பலமுறை தேவன் நம்மோடு இடைப்பட்டும், பலமுறை ஆண்டவர் போராடி போராடி மன்னி, காயத்தை மாற்று, கோபத்தை வச்சுக்காத, தேவ சமூகத்தில் நில்லு, விட்டுக்கோடு, பழகாத, நிற்காத, ஓடாத, பலமுறை 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 ஆண்டவர் நம்மளை எச்சரித்தும் நம்ம என்ன செஞ்சோம்னா மனசாட்சியை தள்ளிட்டு அதை சூடுண்டாக்கி 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 இப்போ எப்படி மாறிடுச்சு அப்படின்னா அந்த உணர்வே அதில் இல்லாமல் போயிடுச்சு. எப்படி இந்த ஆட்டுக்கு அந்த இடத்துல தொடர்ந்த உணர்வே இல்லாமல் இருக்குமோ அதே போல சூடுண்ட பொய்யரா நம்ம மாறிட்டோம். மனசாட்சி இருக்குது, ஆனால் உணர்வு இல்லாததுனால அதில் வர விளைவு நமக்கு தெரியல. அதான் காரியம்.
இன்னைக்கு இந்த செய்தி ரொம்ப புரிந்து கொள்ளணும். நான் நினச்சிட்டு இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன், நான் நினச்சிட்டு இருக்கிறேன் நிம்மதியாக இருக்கிறேன், நான் நினச்சிட்டு இருக்கேன் உலகத்து பார்வையில் எல்லாம் சரியாக இருக்குது அப்படி நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு காரியம், நான் செய்கிற தவறு திரும்ப திரும்ப செஞ்சதுனால, சூடுண்டதுனால, உணர்வு போனதுனால எனக்கு பின்னாடி வரப்போகிற விளைவு, அது பின்னாடி வரப்போகிற என்ன காரியம் என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியலை. இன்னைக்கு தேவன் ஒரு குழந்தையை போல ஒரு புதிய மனதை கர்த்தர் நமக்கு தருவாராக. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், சூடுண்ட மனசாட்சியா, உணர்வுள்ள மனசாட்சியா? என் மனசாட்சி என்னுடன் பேசுகிறதா? என்னுடன் நல்லா அமைதியாக இருக்குதா? என் மனசாட்சி என்ன தட்டி கேட்குதா? நான் தவறு செய்யும்போது தட்டி கேட்குதா? இல்லை அதை கண்டு கொள்ளாமலே இருக்கிறதா? நான் நல்ல தவறு செஞ்சுட்டு நல்ல நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கிறேனா? இல்லை சின்ன தவறு செய்தாலும் என்னால் தூங்க முடியலையா? இன்றைக்கி நான் எந்த இடத்துல இருக்கிறேன்? என் மனசை எனக்கு ஆண்டவர் பேசலை, எனக்கு வழி எதுன்னு தெரியலை, ஏன் என் வாழ்க்கை இந்த சம்பவம் நடக்குதுன்னு புரியலை, என்னால் யூகிக்க முடியலை, என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா மனசாட்சிக்குள்ளே நம்ம சூடுண்டராக மாறிட்டோம். இன்னைக்கு இந்த காரியங்களை மாற்ற கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. எப்படி நம்ம மனசாட்சியை பலவீனப்படுத்த முடியுமோ அதே போல மனசாட்சியை பலப்படுத்தவும் கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அது எப்படி? 3 கருத்துக்களை வேகமாய் சொல்லி முடிக்க கிருபை தருவாராக. நம்பர் 1, 3A அப்படின்னு நான் சொல்றேன். முதலாவதாக 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆவது அதிகாரம் 18வது 19வது வசனம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்கள் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இது விளக்கறதுக்கு நேரம் இல்லை, ஷார்ட்டா சொல்றேன், நல்ல கவனிச்சினா சிலர் நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு அப்படின்னு அங்கே வாசிக்கிறோம். நல் மனசாட்சியை சிலர் தள்ளி விடுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாங்களாகவே மனசாட்சியை தள்ளி விடுகிற அனுபவம், தாங்களாகவே மனசாட்சியை பலவீனப்படுத்துகிற காரியம். நம்பர் 1, முதல்ல நீங்கள் மனசாட்சியை பலப்படுத்துறதுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா, அக்செப்ட் த குட் கான்சியன்ஸ். நல் மனசாட்சியை ஏற்றுக்கொள்ளுங்கள். அங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, அக்செப்ட் த குட் கான்சியன்ஸ். நல் மனசாட்சியை முதலாவதாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அக்செப்ட். முதல்ல எனக்குள்ள மனசாட்சி பலப்படணும்னா அக்செப்ட் பண்ணணும். எதை? மனசாட்சி சொல்கிறத. இப்போ உதாரணத்துக்கு காலையில் நம்ம எழும்பணும்னு ஒரு பிளான், நான் எழும்பி 4 மணிக்கு ஜெபிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் அலாரம் வச்சுட்டு படுத்துருக்குறோம். இந்த அலாரம் 4 மணிக்கு சரியாக அடிக்குது. நம்ம தூக்கத்தின் விலையோ அல்லது ஏதோ டயர்ட்னஸோ நம்மளால் முடியலை. நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம படுத்துருக்குறோம். நிச்சயமாக எனக்கு தெரியும், அப்படி பிளான் பண்ணிட்டு படுக்கும்போது தேவன் சந்தோஷப்படுவார், என் பிள்ளை என் சமூகத்துக்கு வரப்போகிறான். அதனால் காலையில் நம்ம அலாரத்தை ஆஃப் பண்ணாலும் உள்ளே இருக்க மனசாட்சி தட்டும், எழும்புறேன்னு சொன்னீல, கொஞ்சம் எழும்பி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லும். ஆனால் நம்ம அதை மீறியும் தூங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் எழுந்த உடனே ஒரு கேள்வி நமக்குள்ளே உண்டாகும், சே காலையில் எழும்பி ஜெபிக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் ஜெபிக்க முடியலை, ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அதுக்கு ஆமாம் என் பலவீனம்தான், நான் எந்திரிக்காமல் விட்டது என் தப்பு தான், ஆனால் நான் கண்டிப்பாக அடுத்த முறை எந்திரிச்சிடுவேன். இப்படி சொன்னால் மனசாட்சி பலனடையும். காலையில் எழும்பி ஜெபிக்கணும், ரைட், ஓகே. 4 மணிக்கு அலாரம் வச்சாச்சு, ஓகே, ஆனால் என்னால் முடியலை, ஓகே பரவாயில்ல, ஃபெயில், தோல்வி அடைஞ்சு அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தோல்வி அடைஞ்சாலும் இந்த மனசாட்சி காலையில் என்ன சொன்னால், நீ எழுந்து ஜெபிக்கிறேன்னு சொன்னீல, நீ உபவாசிக்கிறேன்னு சொன்னீல, நீ சர்ச்சுக்கு போகிறேன்னு சொன்னீல, இந்த வாரம் 20 ஜெபத்துக்கு போகிறேன்னு நீ சொன்னீல, இந்த வாரம் உபவாச ஜெபத்துக்கு நீ போகிறேன்னு சொன்னீல, இந்த வாரம் நீ இப்படி இருப்பேன்னு சொன்னீல, இந்த வாரத்தை இந்த வேத பகுதியை வாசித்து முடிப்பேன் அப்படின்னு நீ சொன்னீல அப்படின்னு சொல்லுச்சுன்னா வி அக்செப்ட், நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆமாம் நான் சொன்னேன், ஆனால் என்னால் முடியலை, ஆனால் நான் இதை விட மாட்டேன், நான் முயற்சி செய்வேன்னா இந்த மனசாட்சி நமக்குள்ளே பலப்படும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? உனக்கு தெரியுமா எவ்வளவு டயர்ட்னு? உனக்கு தெரியுமா எல்லாரும் கரெக்டாக இருக்காங்களா? எல்லாரும் ஜெபிக்கிறாங்களா? எல்லாரும் கரெக்டாக செஞ்சிட்டாங்களா?
அப்படின்னு சொல்லி மனசாட்சியை அக்செப்ட் பண்ணாமல் இருந்தோம்னா அது பலவீனப்படுத்தும். நல்லா புரியுதா உங்களுக்கு? இது நல்ல அக்செப்ட் த குட் கான்சியன்ஸ். நல்ல மனசை நம்மக்கிட்ட பேசும்போது அந்த மனசாட்சி சொல்கிறத கேட்கணும். ஆமாம், நான் இந்த இடத்துக்கு போகாதன்னு நான் சொன்னேன்ல, இதை பார்க்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல, ஆமாம் பார்க்கக்கூடாது சொன்னேன், ஆனால் தப்பை பார்த்துட்டேன், தப்பு தான் அப்படின்னு அதை சொல்லுகிற சத்தத்திற்கு ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்வானால் அந்த மனசாட்சி பலன் மேல் பலன் அடையும். பலன் மேலே பலன் அடையும். அப்போ நீங்கள் சின்ன தப்பு செஞ்சால் கூட உடனே உங்களுக்குள்ள அலாரம் அடிக்கும். போகாத, நிற்காத, வேண்டாம், இது தப்பு, இது செய்யாத, நம்மளுக்கு சொல்லி கொடுத்து சரியான பாதையில் நடத்துவதற்கு கிருபையை கத்த தருவார். ஆவியானுடைய பிரசன்னமும் இணையும் போது சத்தத்தை கேட்கிற அனுபவம், தரிசனத்தை காணுகிற அனுபவம், அதோடு இணையும் போது வல்லமை வெளிப்படும். தண்டனை வராது, பிரச்சனைகள் வராது, குழப்பங்கள் வராது, தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியும். ஒரு காரியத்தில் முடிவெடுக்க குழப்பமாக இருக்குதா? ஏன் குழப்பமாக இருக்குது? மனசாட்சி பலவீனமாக இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் சொன்னதுக்கெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணலை, அடக்கி அடக்கி வச்சதுனால இப்போ அது எழும்ப முடியல. தவறுக்கு மேலே தவறு செய்ய செய்ய மனசாட்சியில் சூடு உண்டாயிருச்சு, மனசாட்சியில் பொய் உண்டாயிருச்சு. அதனால் அது வாழ்க்கை முறையாக மாறிடுச்சு. இன்னைக்கு அதை மாற்ற கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். வெட்கமான அந்தரங்க பாருங்க, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமா நடவாம வசனத்தை புரட்டாம சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் உத்தமர் என்று விளங்குகிறோம். பாருங்க, உத்தமரா விளங்க பண்ணணும். தந்திரமா அல்ல, யுக்தியா அல்ல, வசனத்தை புரட்டி அல்ல. வசனத்தை பேசும்போதே இது அவங்களுக்கு நம்ம பேசுகிற காரியங்கள் அல்ல. அக்செப்ட், எனக்கு தான், ஆமாம் நான் தப்பு பண்ணேன், காலைல எழும்ப முடியல, ஆமாம் நான் வேதம் வாசிக்க முடியல அப்படின்றத மனசாட்சி எழுப்புகிற அந்த கேள்விகளுக்கு, அந்த முதல் வருகிற கொஸ்டினுக்கு அக்செப்ட் பண்ணோம்னா அது பலனடைய கிருபையை கத்த தருவார். அல்லேலூயா. மீண்டும் சொல்கிறேன், மனசாட்சி நம்ம விரோதி இல்லைங்க. தேவன் நமக்கு கொடுத்த நல்ல நண்பன், தேவன் நமக்கு கொடுத்த நல்ல குட் ஃப்ரெண்ட். அதுக்கு சரியாக நம்ம கீழ்ப்படிந்தோம்னா நல்ல பாதையில் நடக்க கிருபை தருவார். அல்லேலூயா. 2வது அப்போஸ்தலர் 24:16 வசனத்தை வாசிங்க. மனசாட்சி பலப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? நம்ம செகண்ட் ஏ, இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். நம்பர் செகண்ட், அட்டென்ஷன் த குட் கான்சியன்ஸ். நல் மனசாட்சியை கவனித்து இல்லைன்னா பராமரித்து கொள்ளுங்கள். இப்போ நான் சொல்ற நல்லா கவனிச்சு கொள்ளுங்களேன். இந்த காரியம் நமக்குள்ள நடக்குது, ஆனால் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் ஏராளம், நம்ம சந்திக்கிற போராட்டங்கள் ஏராளம், நம்ம சந்திக்கிற தோல்விகள் ஏராளம், நம்ம சந்திக்கிற பாடுகள் ஏராளம். இது நிமித்தமாய் மனசுக்குள்ள ஒரு சோர்வு, மனசாட்சியில் எப்பா நான் நல்லவனாக இருந்தானே இப்படி பேசிட்டாங்களே, இப்படிலாம் செஞ்சிட்டாங்களே, இப்படிலாம் நடந்துட்டாங்களே அப்படின்னு மனசாட்சிக்குள்ள சோர்வு வந்திருக்கும். ஆனால் இந்த சோர்வை நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து பார்வையிடணும், அதை கவனிக்கணும். சரியா இருக்குதா? எப்படி கவனிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், தெரிஞ்சே ஒரு தவறு செஞ்சுட்டு வந்துட்டா நம்ம மனசுக்குள்ள சத்தம் வருதான்னு பாருங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? மனசாட்சியில் சவுண்டு வரணும்ல, எதிரொலி கேட்கணும்ல. ஒரு தவறு செஞ்ச உடனே அது தப்புன்ற எண்ணமாவது நமக்குள்ள தோணணும்ல. அந்த எண்ணமே வரல. மீண்டும் மீண்டும் தவறு செய்தாலும், மீண்டும் மீண்டும் தவறு செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் நமக்குள்ள அந்த எண்ணமே வரலன்னா நம்ம பராமரிக்கவே இல்லைன்னு அர்த்தம். அதான் சொன்னேன், அட்டென்ஷன் த குட் கான்சியன்ஸ். அதாவது மனசாட்சியை பராமரிங்க, கவனிங்க, அது மேலே ஒரு கவனம் செலுத்துங்க. அது என்னவாகும், அது எப்படி இருக்குது, சத்தத்தை கொடுக்குதா, நல்லதுக்கு சொல்லி கொடுக்குதா, எப்படி பேசுது, பார்க்காதன்னு சொல்லி கொடுத்துச்சா, அதை பார்த்ததுனால தவறுன்னு
வெளிப்படுத்துச்சா? நாம கேட்கணும்ல. திருப்பந்தியில வரும்போது நம்ம திருப்பந்தி எடுக்கும்போது அபாத்திரமா எடுக்கக்கூடாது. அப்போ வீட்டில் சண்டை போட்டுட்டு ஒருவரோடு கசப்பாக இருந்துட்டு குடும்பத்தில் விரோதத்தை வச்சுட்டு மனைவியை அடிச்சுட்டு அல்லது ஏதோ தவறான காரியத்தை பார்த்துட்டு திருப்பந்தி எடுக்கக்கூடாது நமக்கு தெரியும். அப்படி திருப்பந்தி எடுக்கும் போதாவது உள்ளுக்குள்ள நீ தப்பா செய்றியே அப்படின்ற சத்தம் வருதா? அப்படி சத்தம் வந்தா சந்தோஷம். சத்தமே இல்லை, சைலண்டா இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே இருக்குன்னு அர்த்தம். பராமரிக்காமல் விட்டால் எப்படி இருப்பாங்க நான் காட்டி கொடுக்குறேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்து பாருங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை வாசிக்கலாம். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே இவைகளை சிலர் நோக்காமல். அப்ப சுத்த மனசாட்சி நல் மனசாட்சி இருந்தா நல்ல மாயமற்ற அன்பு பிறக்கணும். அப்படி இல்லைன்னா இவைகளை சிலர் நோக்காமல் நல்லா நீங்க வீண் பேச்சுக்கு. இப்ப ஒருத்தரை குறித்து பேசுறோம், வேதம் சொல்லுது ஒருவரை குறித்து தவறா பேசக்கூடாதுன்னு சொல்லி, அடுத்தவங்களை குறித்து இழுத்து பேசக்கூடாதுன்னு வேதத்தில் சொல்லுது. ஆனால் ஒரு குடும்பத்தை குறித்தோ அவருடைய கேரக்டரை குறித்தோ ஒரு நபரை குறித்தோ ஊழியரை குறித்தோ ஊழியத்தை குறித்தோ பேசுகிறோம். பேசும்போது மனசு பேசி முடித்ததுக்கு அப்புறமாவது மனசுக்குள்ள நீங்கள் பேசுனது சரியா, இது தப்பு இல்லையா அப்படின்னு ஒரு சத்தம் இருந்தால் சரியா இருக்குன்னு அர்த்தம். சரியா இல்லைன்னா இவங்க யார் தெரியுமா? வீண் பேச்சு பேசுவாங்க, தேவையில்லாதது பேசுறது. 2 பேர் பேசுகிறாங்கன்னா எதை பற்றி பேசினாலும் கொஞ்ச நேரம் தாங்க. ஃபோனில் பேசினாலும் சரி, அம்மாட்ட பேசினாலும் சரி, அப்பாட்ட பேசினாலும் சரி, 2 hours தான். ஒரு மனிதன் நாளுக்கு நாள் பேசிக்கிட்டே இருக்கிறான்னா வேதம் சொல்லுது அதிக பேச்சுனால பாவம் இல்லாமல் போகாது. வேதம் தெளிவாக சொல்லுது. அப்போ பேசிக்கிட்டே நேரத்தை ஓட்டுறது, காலத்தை ஓட்டுறது. மனசாட்சி உண்மையில தானே சொல்லும், எப்பா நீ பேசுனதுக்கு ஜெபிச்சிருக்கலாம், நீ பேசுகிற நேரத்துக்கு போய் வேதத்தை வாசிச்சிருக்கலாம், நீ பேசுகிற நேரத்துக்கு எதையாவது உன் வாழ்க்கைக்கு வேலை செஞ்சுருக்கலாம், அல்லது உன்னுடைய அந்த நிர்வாகத்துக்கு ஒரு உயர்வுக்கு ஒரு காரியத்தை பணி செஞ்சுருக்கலாம். ஆனால் பேசிக்கிட்டே இருக்கியே. இப்போ இந்த வீண் பேச்சு அழகாக சிலர் இவைகளை நோக்காமல் எவன் நல் மனசாட்சி. இப்போ மனசாட்சி தான் சொல்லணும்ல, சத்தம் வரணும்ல. கேட்டுச்சுன்னா ஓகே, எப்பவும் போல் அப்படியே வந்துட்டு போயிட்டு இருந்தோம்னா எங்கேயோ நம்ம மனசாட்சியை விட்டுட்டோம். அதனால தான் ஆவியான சத்தம் நமக்கு கேட்கலை, அதனால தான் ஒரு வழி நடத்துதல் நமக்கு தெரியலை, வாழ்க்கையில் குழப்பத்துக்கு ஏன் என்ன காரணம் என்ன ரீசன் நமக்கு புரியலை. இன்னைக்கு அதை தெரியப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 3வதாக ரோமர் 9:2 வாசிங்க. 3வதாக அப்ரைஸ் the conscience with the Holy Spirit வாசிக்கலாம். நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. எங்க பாருங்க, என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்குது. நம்பர் 3 மூன்றாவது ஏன்னா அப்ரைஸ் த கான்சியன்ஸ் வித் ஹோலி ஸ்பிரிட். அதாவது ஆவியானவரோடு உங்கள் நல் மனசாட்சியை மதிப்பிடுங்கள். நான் சொல்கிறேன், நல்லா கொஞ்சம் முக்கியமானது. சிலர் நம்ம கூடி எல்லாரும் கூட தான் நம்ம பழகிறோம், நட்புகள் உண்டு, நண்பர்கள் உண்டு, எல்லாரும் இருக்கிறாங்க, சொந்தங்கள் உறவுகள். இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா சில விஷயங்களை நம்ம மனசாட்சியை அவங்க டியூன் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு குடும்பத்தில் விட்டு கொடுக்கல, மன்னிக்கலன்னு வச்சுங்களேன், என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எல்லாரும் மன்னிச்சிட்டாங்களா? எந்த குடும்பத்துலையும் சண்டை இல்லையா? எந்த குடும்பத்திலும் எல்லாம் சரியாயிடுச்சா? ஓ இது மாதிரிலாம் யாரும் பேசலையா? ஓ இவங்க கூடலாம் யாரும் இல்லையா? எல்லாரும் போல தான் இருக்கிறோம், எல்லாரும் பர்ஃபெக்டா அப்படின்னு சொல்லி அவர்கள் நம்ம மனசாட்சியை டியூன் பண்ணுவாங்க. இவங்க டியூன் பண்ணுறதுக்கு நம்ம மனசாட்சியை விட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க மைண்ட் செட்டுக்கு நம்ம உட்காந்துருவோம். அப்போ இது தவறு இல்லை, எல்லாரும் கரெக்டாக இருக்கிறோம், இல்லை இல்லை அதில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா நம்ம டியூன் பண்ணுறாரு. உதாரணத்துக்கு பாருங்களேன், ட்ரெஸ்ஸு போடுறோம், ஆண்களுடைய பெண்கள் தரிக்கலாகாது அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் பாருங்கள் ஜீன்ஸ் போட்டு வரோம், எல்லாம் போடுறோம். காரணம் என்ன? நமக்கு தெரியும் தப்புன்னு தெரியும். ஆனால் பாருங்கள் அந்த அடுத்தவங்க சொல்கிறாங்க, யாரும் போட்டு வரலையா, எங்கேயுமே நடக்கலையா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு ஒருத்தர் டியூன் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு காலை நான் சொல்கிறேன், இந்த மனசாட்சியை ஆவியானவரோட வச்சு பாருங்களேன். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நின்று, ஆவியானவரே உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க.
திருப்பந்தியில் வந்து உட்காந்துட்டு ஆண்டவரே எல்லாரும் சொல்கிறாங்க உறவு நட்பு எல்லாம் சொல்லுது, அடித்தாலும் பரவாயில்ல, மன்னிப்பு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, கஷ்டப்பட பரவாயில்ல, திருப்பந்தி எல்லாரும் தான் எடுக்கிறாங்க, நானும் எடுக்கட்டுமா ஆண்டவரே? ஆனால் இது மக்கள்கிட்ட ஒத்துக்குவாங்க. ஆனால் தேவன் ஆவியானவர்கிட்ட போயிட்டு இது சரியான்னு கேளுங்க, அவர் சரியான்னு சொல்லுவாரான்னு பார்ப்போம். என் மனசாட்சியை நான் எப்படி பலப்படுத்தணும்னா, நான் எந்த விஷயமா இருந்தாலும் அது என் ஆவியானவரோட நான் ஒப்பிட்டு பார்க்கணும். உலகத்துக்கு சரி, உலகத்துக்கு ஓகே, உலகத்தில் இருக்கிற பார்வைக்கும் எல்லாரும் பண்ணுறாங்க, நம்ம மட்டுமா இல்லை, எல்லாரும் பேசுகிறாங்க, நம்ம மட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே தேவ சமூகத்தில் போய் நின்று ஆவியானவரோடு போய் நின்று ஆண்டவரே நான் இதை செய்கிறது சரியான்னு நீங்கள் கேளுங்க, அந்த மனசாட்சி சொல்லும். அப்போ ஆவியானவர் சொல்லுவார், அதான் வாசித்தோம், அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்குது. என் மனசாட்சி எனக்கு எதில்? பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே என் மனசாட்சி சாட்சியாக இருக்குது. அப்போ தான் நான் பலப்பட முடியும். இன்றைக்கி சில நேரங்களில் நம்ம நல்லா தானே இருக்கிறேன், நான் ஃப்ரீயாக தானே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் கை கால் இருக்கும், ஆனால் கை காலில் உணர்வு இருக்காது. சில நேரங்களில் நம்ம மனசாட்சியோடு தான் வாழுவோம், ஆனால் மனசாட்சியின் படி வாழ மாட்டோம். இது என்ன செய்யும்னா, நம்ம நினைக்கலாம் சாதாரணமாக கடந்து போகிறோன்னு. சிலர்லாம் பார்த்துருக்கேன், மெசேஜுக்கெல்லாம் மார்க் போடுவாங்க, அதெல்லாம் நாங்கள் அப்படிலாம் செய்யுமா, அப்படி பண்ணுவோமா, இப்படி பண்ணுவோமா, வாழ்ந்து தான் பார்க்கணுமா, பேசணுமா, செய்யணுமா, லைட்டு ஓகே எல்லாம் சரி. நான் கேட்குறேன், நம்ம மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, மற்றவங்களெல்லாம் விடுங்க, நம்முடைய மனசாட்சி நம்மளை குற்றம் தீர்க்கும்லே, நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால், அப்படிலாம் வாசிக்கிறோம். நம்ம மனசாட்சியை போய் நிறுத்தி பார்ப்போமானால் நம்ம சரியாக இருக்கணும். ஏன்னா அதன் விளைவு பெருசு, அதன் விளைவு பயங்கர கோரம். நமக்கு தெரியாது, உணர்வற்ற இருக்கிறதுனால, டெட் செல் இருக்கிறதுனால, சூடுண்டு கிடக்கிறதுனால அது நமக்கு தெரியலை. ஆனால் காலங்கள் கடந்து போகும்போது, நாட்கள் கடந்து போகும்போது, இது அப்படியே இருக்கும்போது கர்த்தருடைய சத்தத்தையும் நம்மளால் கேட்க முடியாது. தேவனுடைய வழிநடத்துதல் நமக்குள்ளே இருக்காது. ஏதோ ஒரு அப்படியே நடந்து போன மாதிரி இருக்குமே தவிர தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய வழிநடத்துதல் நமக்கு இல்லாமல் போய்விடும். மீண்டும் சொல்கிறேன் பிரதர் சிஸ்டர், கொஞ்சம் யோசிச்சுட்டு போங்க. இது என்னை மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தையும் பாதிக்கிறது, நம்முடைய சந்ததியையும் பாதிக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் தேவ சமூகத்தில் ஜெபித்தால் கர்த்தர் நமக்கு புது இருதயத்தை தருவாராக, ஒரு புது ஆவியான கதை தருவாராக, ஒரு புதிய மனது, ஒரு நியூ ஹார்ட். சவுலுக்கு கொடுத்தது போல கேளுங்க, ஆண்டவர் எனக்கு மனசாட்சியை மீண்டும் லைவ் பண்ண, மீண்டும் பலப்பட, எனக்கு உள்ளான மனுஷன் பலப்பட எனக்கு கிருபையை தாரும். ஜெபிக்கிறவங்க தேங்க்யூலோ, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அர்ப்பணிச்சு சொல்லுங்க, என் மனசாட்சி எப்படி இருக்குது? அது பலனோடு இருக்குதா, பலவீனத்தோடு இருக்குதா? நான் நிறைய தவறு செய்றேன், வேதம் வாசிக்கல, என்ன நானே நான் ஏமாத்திக்க கூடாது. வஞ்சகத்திலேயே பெரிய வஞ்சனை, தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்வது, என்னை நானே வஞ்சித்துக் கொள்ளாதபடி இன்றைக்கு ஆவியானவர் என் உள்ளத்துல ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய பலத்தை கத்த தருவாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம், என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். சொல்லலாமா? நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், நான் வாழ்ந்து காட்டுவேன், எங்களை நம்புங்கப்பா. அர்ப்பணிப்போட சொல்லுங்க, என்ன நான் செய்ய வேண்டும், என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவேன், நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. நாங்க வாழ்ந்து காட்டுவோம், எங்களை நம்புங்க. நம்புறவங்க மட்டும் கனவு, என்ன நம்புங்கப்பா. கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. ஓ இயேசுவே, ஒரு விசை கூட கை உயர்த்தி என்ன